ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குற பாம் ஆயில், அதுக்கப்புறம் டீ தூள், இதை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, நாங்கள் ரேஷனில் பொருளே வாங்க மாட்டோம், அந்த பொருள்லாம் எங்களுக்கு எதுக்கு, அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எண்ணெய் விற்கிற ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு ரேஷனில் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலுமே கூட அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் டீ தூள் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஏன்னா அதை நம்ம அதில் டீ போடும்போது இதில் ஒரு நல்ல மனம் இருக்காது, ஒரு சுவை இருக்காது, கலர் கொடுக்காது. இதெல்லாம் ஒரு ரீசன். ஆனால் அதை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணி நமக்கேற்றாப்போல் நம்ம மாற்றிக்கலாம் தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டீ தூளுங்க. இது வந்து 100 கிராம் டீ தூள். இதோட ரேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தாங்க, 12 ரூபாயோ என்னவோ தான். இந்த டீ தூளை நம்ம வந்து ஒரு டப்பாவில் போட்டுக்கலாம், ஓகேவா? அதுக்கு ஈக்குவலாக எந்த பிராண்டாக வேணாலும் இருக்கட்டும், நம்ம ஒரு டீ தூள் பேக்கெட் வாங்கிக்கலாம். அதையும் வந்து இது கூட நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டுக்கும் இதோட ரேட்டுக்குமே ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும், யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கடையில் விற்கிற டீ தூள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 75 ருபீஸ்லேருந்து 80 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்கங்க. ஆனால் ரேஷனில் நம்ம அதை ஒரு 12 ரூபாய்க்கு தான் வாங்குகிறோம். ஸோ அதுக்கு ஃபுல்லாகவே நம்மளால் மாற முடியாது. ஏன்னா அதோட வாசனை, அது டேஸ்ட் இல்லை, கலர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதையும் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெண்டுத்தையும் சமபாகமாக இப்படி கொட்டிக்கலாங்க. நம்ம கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி, நமக்கு பிடிச்ச மாதிரி டீ தூள் கிடைக்குங்க. 2 பேக்கெட் வாங்க வேண்டிய இடத்துல நம்ம ஒரு பேக்கெட் சேவ் பண்ணுறோம். அதுதான் இதோட கான்செப்ட். சரி, இது மட்டும் இல்லைங்க. இப்படியும் பண்ணாலும் எனக்கு பிடிக்கல அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா, இது கூட வந்துட்டு ஒரு 2 ஏலக்காவை நல்லா தட்டி போட்டுக்கோங்க. பவுடர் பண்ணி போடணுன்னு கூட அவசியம் இல்லைங்க, தட்டி போட்டாலே போதும். அதோட வாசம் ஃபுல்லாகவே பரவிடும். அது மட்டும் இல்லாமல் 2 கிராம்பு போடலாம். அப்படி இல்லைன்னா காஃபி தூள் இருக்குல்லங்க, எந்த பிராண்டாக கூட இருக்கட்டும், அதை வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அது இன்னுமே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாதாரணமாகவே டீ தூள் கூட நம்ம காஃபி தூள் போட்டு டீ போட்டோம்னாக்கா டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. என்னடா காஃபி தூளை போய் நம்ம டீ தூள் கூட போட சொல்கிறாளேன்னு பார்க்காதீங்கங்க. நல்லா கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அது வந்துட்டு ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடும்லாம் பயப்படாதீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம காசும் மிச்சம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரியும் நம்மளால் டீ போட்டுக்க முடியுது. இதுதான். அதனால் எந்த பொருளையுமே நீங்கள் வந்து ஒதுக்காதீங்க, அது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு. எப்படி நம்ம கேத்தாப்பால் யூஸ் பண்ண முடியும்னு பாருங்கள். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரேஷன் கடையில் இனிமேல் டீ தூள் பேக்கெட் கொடுத்தாங்கன்னா வேண்டான்னு சொல்லாதீங்க. எப்படியும் அரிசி பருப்பெல்லாம் கொடுக்குறாங்கன்னா ஏதாவது ஒரு மளிகை ஜாமான் பொருளை நம்ம தலையில் கட்ட தான் செய்வாங்க. ஸோ அப்படி கொடுக்குறாங்கன்னா டீ தூள் பேக்கெட் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த ஒரு மாதத்துக்கு நமக்கு தேவையான அளவுக்கு டீ போட்டுக்கலாம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பாமாயிலுங்க. பாமாயில் நம்ம ஏன் வேண்டான்னு சொல்லுவோம்? பாமாயில் சாப்பிட்டா தலை சுற்றும், பித்தம் அதிகமாகிடும், அது உடம்புக்கு நல்லதில்ல, ஹார்ட் அட்டாக் வந்துடும், இது இப்படி ஆகிடும், அது அப்படி ஆகிடும், அந்த மாதிரி இதுதான் நம்ம சொல்கிற ரீசன். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடையிலலாம் வாங்கி யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் இருக்குல்லங்க, அதை நம்ம யூஸ் பண்ணுறத கம்பேர் பண்ணும்போது இதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. அதில் வர டேஞ்சரை விட இது கொஞ்சம் கம்மி தான் என்ன கேட்டால். அது மட்டும் இல்லாமல் அதோட ரேட்லாம் இப்போ எங்கேயோ போய்கிட்டு இருக்குங்க. நம்ம ஆதி காலத்துக்கு போயிடுவோம் போல், இந்த காய்கறி சாப்பிட்றது, பழங்கள் சாப்பிட்றது, அந்த மாதிரி. என்ன இப்படி சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்தா போல் அதோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 160 ரூபாயிலிருந்து 180 ரூபாய் வரைக்கும் போதுங்க. கடையில் நல்லா வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த அளவுக்கு நம்ம வந்து மாதத்துக்கு நமக்கு ஒரு 2 பேக்கெட் 3 பேக்கெட் ஆகுமா, அந்த அளவுக்கு நம்ம அதில் செலவு பண்ண முடியாது. ஆனால் இதுவே ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு 25 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. ஆனால் இதில் இவ்வளோ கெட்டது இருக்குன்னு நம்ம ஏன் அவாய்ட் பண்ணணும்? இதில் கண்டிப்பாக கெட்டது இல்லை, அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் இருக்க முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பித்தம், அதுதானே. அதை எப்படி முறிக்கலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். அந்த புளியில் வந்துட்டு கல் உப்பு இருக்குல்லங்க, சால்ட்லாம் போடக்கூடாது. கல் உப்பு வந்துட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பை இந்த மாதிரி வச்சிடலாங்க. இப்போ இது உப்பு கொஞ்சம் அதிகம், இந்த அளவுக்கு இல்லை, இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம
அந்த உப்பு வந்து உள்ளே போகணும். புளியை வந்துட்டு நல்லா மேலே போட்டு ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி அதாவது பிடிச்சிக்கலாம். ஸோ தட் உள்ளே வந்துட்டு உங்களுக்கு உப்பு இருக்கும், மேலே ஃபுல்லாக புளி இருக்குங்க. இவ்வளோ தான். இதை வந்து நல்லா கொஞ்சம் தட்டிட்டு வடை மாதிரி தட்டிட்டு அப்படியே நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டுற வேண்டியது தாங்க. இந்த உப்பும் புளியும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்க பித்தத்தை நமக்கு வெளியே எடுத்துரும்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த மாதிரி போட்டுடலாங்க. அப்புறம் இது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி வந்துட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு, இப்போ நான் இது சொல்கிறது எல்லாமே 1 லிட்டர் அளவுக்குங்க. சின்ன சைஸு இஞ்சி வந்து எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு நல்லா ஒரு 2 தட்டு, நல்லா ரொம்ப நசுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் 2 தட்டு தட்டிட்டு அதையும் நம்ம வந்து எண்ணெய் கூட போட்டுடலாம். ஓகேவா? இப்போ இது மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சேர்ப்பாங்க. நாங்கள் எப்போவுமே காலங்காலமாகவே இப்படி தான் நாங்கள் பாம் ஆயில் யூஸ் பண்ணுறோம், எங்கள் பாட்டி காலத்துலேருந்தே. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இதில் கருவேப்பிலை போடுவாங்க, அப்புறம் முருங்கைக்கீரை போடுவாங்க, எலுமிச்சை பழத்தோட இலை போடுவாங்க, எலுமிச்சை பழத்தோட தோல் போடுவாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து அதை சுத்திகரிக்கிறது ஒரு ஒரு மாதிரி இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா நம்ம போட்டுட்டோம். இது நல்லா எல்லாமே அதோட பித்தத்தெல்லாம் உறிஞ்சி நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா மேலே மிதங்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு எடுத்துடலாம். ஆல்ரெடி இஞ்சி துண்டு பார்த்திங்கன்னா நல்லா மேலே மிதங்க ஆரம்பிச்சிருச்சு. புளி கூட பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நல்ல மேலே வந்திருக்கும், நல்லா கருகி போய். அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா எடுத்துட வேண்டியதுதான். அது மட்டும் இல்லை, கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அதை போடும்போது இருந்த சலசலப்பும் அது நல்லா காஞ்சி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதோட சலசலப்பு நல்லா கம்மியாக இருக்குங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாம் ஆயிலில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விட்டமின் ஏ இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க. விட்டமின் ஏ பார்த்திங்கன்னா நிறையவே நமக்கு கண் பார்வைக்கு இதுக்கெல்லாம் நம்ம நிறையவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெயில் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுற தன்மை வந்து அதிகமாக இருக்குங்க. அப்புறம் பீட்டா கரோட்டின் சொல்லிட்டு அதுவும் இருக்குது. ஸோ அதுவும் கண் பார்வைக்கு அதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது நமக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் வந்து இன்பேலன்ஸாக இருக்கும்லங்க, அதெல்லாம் வந்து இது சமன் பண்ணுது. அதாவது பேலன்ஸ்டாக வச்சுக்குது இந்த எண்ணெய். விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. நம்ம ஸ்கின் வந்துட்டு நல்ல க்ளோவாக, அப்புறம் ரொம்ப ஏஜான மாதிரிலாம் காட்டாது இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால. எது எப்படியோங்க, எண்ணெயில் நல்லது இருக்குது. கடையில் விற்கிற எண்ணெயை கம்பேர் பண்ணுறதை விட இப்போ இது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான். இதை தூக்கி நம்ம குப்பையில் தான் போடணும். அவ்வளோதாங்க. நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற நல்ல பொருட்களை நம்ம யூஸ் பண்ணி ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.